வணக்கம். நல்ல மருமக கதை, அதை கேளுங்க. மருமகனா எப்படி இருக்கணும், மாமியார் தேர்ந்தெடுத்துக்கிறது. அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க, கோயிலாக வரம் கேட்டு ரொம்ப நாள் சென்று ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய ரொம்ப செல்வாக்காக வளர்த்துட்டாங்க. என்ன கேட்டாலும் ஆக்கி கொடுக்குறது, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது, இப்படி அவங்க வளர்த்து வச்சுருந்துட்டாங்க. அவனும் ஆளானான். அவங்களுக்கும் வயசாச்சு. அக்கம் பக்கம் பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான்னா காலம் முச்சிரும், நீங்களே லோல் போட்டு கிடக்குறீங்களே அப்படின்னு அக்கம் பக்கத்துக்காரங்க சொன்னாங்க. எங்கன்னா போய் பார்க்கறது, எங்கே போய் பார்த்தாலும் பிடிக்கலான்றான். இன்னப்புறமா அது தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சி பண்ணி போய் ஒரு ஊரில் ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு வரேன்னு நினைக்க மாமங்காரன் சொன்னான், நான் தனியாக ஆக்கி சாப்பிட போகிறேம்மா அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்னப்பா நீ தனியாக ஆக்கி சாப்பிடுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு காலையில் ஏந்து ஒரு படி அரிசி போட்டு வடித்து குழம்பு வச்சுட்டு உக்காந்துருந்தா. அவன் ரெகுலராக எழுந்து போய் விறகு வெட்டியாந்து வாசலில் போட்டுட்டு கையை காலை கழிட்டு சாப்பாடு கேட்பான். அந்தமாரி பொண்டாட்டி அவன் சாப்பிட்டு மீதி சாப்பாடை கொண்டாந்து வச்சா. இவன் சாப்பிட்டான். திருப்பி சோறுக்குதான்னு கேட்டான். இல்லைன்னு சொல்லிட்டா. நாளைக்கு கொஞ்சம் கூட வடின்னு சொல்லிட்டான். திருப்பி அவன் என்ன செஞ்சா, ஒரு படிக்கு முக்காப்படியாக போட்டு வடித்தான், பெரிய படியால். மறுநாள் அதே மாதிரி அவன் வேலைக்கு போயிட்டு வந்தான். இவன் சாப்பிட்டு மீதி சாப்பாடு எடுத்து வச்சுருந்தா. சாப்பிட்டுட்டு சாப்பாடு பார்த்தால சோறு இருக்குதான்னு கேட்டான். இல்லை அண்ணா, நான் நேற்றே எல்லாம் சொன்னவனை அதிகமாக வடிக்க சொல்லி என்ன கம்மியாக வடித்து வச்சுருக்கிற, இது இன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ எம்மா அவனுக்கு வடிக்கிறதுன்னா எனக்கு நிறையா சோறு இருக்கணும், நிறையா குழம்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னான். உனக்கு ஆக்கி போட என்னால் முடியாது, உன் கூட என் வாழ முடியாது, அத்தை என்னால் முடியாது, நான் என் வீட்டில் கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு அவன் மாமியாக்கிட்ட போய் சொன்னான். எனக்கு இவ தேவையில்லைன்னு முழங்காரன் சொன்னான். சரி, நான் பார்த்த பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்பா அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு போய் மருமகளை வீட்டில் விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க. இவன் எழுந்தான், எனக்கு வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னா, நீ போய் பார்த்துக்கு பொண்ணு, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா எனக்கு சோத்தை கட்டி கொடு, நான் போகிறேன் அப்படின்னதும் அவங்க என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் புளிச்சக்கரை சோறும் கொஞ்சம் புளி சோறும் கிண்டி அவங்ககிட்ட மூட்டையாக கொடுத்தாங்க. இவன் எடுத்துக்கிட்டு வேறு ஊருக்கு போனான் பொண்ணு பார்க்க. அந்த ஊரில் போய் இந்த சோத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பொழுது போயிடுது. இந்த கிராமத்தில் அம்மா பேர் இருப்பாங்க. என்னப்பா புதுசாக இருக்கிற இந்த ஊரில் அப்படின்னதும், ஐயா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வைக்கிறீங்களா இந்த ஊரில் அப்படின்னதும், நீ யாருன்னு தெரியாதுப்பான்னதும் அவன் அட்ரஸ் ஊரெல்லாம் சொன்னான். பையன் நல்லா வாட்ட சாட்டமாக தின்னுபிட்டான், கண்டேரிக்கா சொன்னாட்டம் இருக்கிறானே. எனக்கு ஏழ்மையான பொண்ணு வேணும், நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி வேணா வாழாத வெட்டியா போயிட்டா, அதனால நான் 2ஆம் தாரம் தான் கேட்குறேன்னு அவன் உண்மையை சொல்லி கேட்டான். அப்படின்னா ஒரு பொண்ணு இருக்குதுப்பா, வாப்பான்னு சொல்லி அவங்க இட்டுட்டு போனாங்க. அங்கே போய் அவங்க பேசணும், சரிப்பா என் பொண்ணை தரேன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு, அம்மா மாப்பிள்ளை இவர் தான், நீ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமானு அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா வாழைப்பழ விட்ட ஒரு நாளைக்கு நான் போய் பார்த்துட்டு வரணும், பார்த்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அது சொல்லிச்சு. சரிப்பா அப்படின்னா சொல்லிவிட்டு அந்த ஊரில் 4 பேர் அப்பா அம்மா இந்த மாப்பிள்ளை எல்லாம் வந்து இந்த வீட்டில் விட்டுப்புட்டு நைட்டே அவங்க கிளம்பிட்டாங்க. நீ இருந்து பார்த்துட்டு பிடிச்சா சொல்லுமா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இல்லைன்னா நீ வந்துடுமா கிளம்பின்னு அவங்க சொல்லி விட்டுட்டு போட்டாங்க. இந்த பொண்ணு படுத்துருந்தா. இவனும் இருந்தான். விடிஞ்சு ஏந்தான். 2 மரக்கா உளுந்து பொண்டாட்டி கையில் கொடுத்துட்டு நான் போயிட்டு வருவேண்டி வடை சுட்டு வைடின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன். இவன் விடிஞ்சு எழுந்தா. 2 மரக்கா உளுந்த ஆட்டனா, வடையா 3 வடையா தட்டனா, ஒரு வடையை உப்பு இருக்குதா உப்பு இல்லையான்னு பார்த்தா, 2வது வடையை தட்டி வெந்துதா வேவலையான்னு பார்த்துட்டா, 3வது ஒரே வடை தான் இருக்குது, அதை தட்டில் வச்சுட்டு உக்காந்துருந்தா. போயிட்டு வந்த பையன் வந்தான். இவங்க மாமியார் வந்தாண்ட உக்காந்தாங்க. மாமனார் உக்காந்தாரு. எங்கம்மா வடைன்னு கேட்டான் வந்தவன். இவன் எடுத்துகிட்டு போய் இந்த வடையை அவங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கல, அதனால எங்கம்மா வடைன்னு கேட்டான். கொண்டு இந்த பொண்ணு வச்சுது. என்னம்மா இவ்வளோ உளுந்து கொடுத்தேன், ஒரு வடை எடுத்துகிட்டு வர அப்படின்னு அந்த பையன் கேட்டான். இல்லைங்க, நான் எல்லாத்தையும் தான் சுட்டேன், ஒன்று வெந்துதா வேவலையான்னு பார்த்தேன், ஒன்று உப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்தேங்க அப்படின்னு அவன் சொன்னான். எப்படி இப்படி தின்னு அம்மா இந்த வடையா அப்படின்னு அவன் கேட்டான். இப்படி தாங்க எடுத்து தின்னுன்னு அந்த 3வது வடையும் தின்னு காட்டிட்டான் அவங்ககிட்ட. மாமியார் வந்தாங்க, பயங்கரமாக சிரித்தாங்க. பரவாயில்ல இந்த பொண்டாட்டி தாண்டா நீ கேட்ட, ஏன் மருமவ நல்ல மருமவ
அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு போயிட்டாங்க. உன் கூட என்னால் குடும்பம் முடியாது, என் பொண்டாட்டியை நான் வச்சுன்னு குடும்பம் பண்ணுறேன் அப்படின்னு இவன் சொன்னான். எனக்கு உன்கிட்ட இருக்க முடியாது, நீ என்ன 3 வாடகைக்கு கணக்கு கேட்குற, உன் கூட என்னால் இருக்க முடியாதுன்னதும் இவன் அப்போ நினச்சி பார்த்தானா, அரைப்படி அரிசி வடித்து நம்மளுக்கு போட்டுட்டு மீதி கொடுத்த பொண்டாட்டி எங்கே 2 மரக்கா உளுந்தா கொடுத்து சுட்டு தின்னு புட்டு இதுவே பத்தலைன்னு சொல்கிற பொண்டாட்டி எங்கே அப்படி நினச்சி நம்ம அம்மா தான் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை தேர்ந்து வச்சாங்கன்னு சொல்லிவிட்டு இவளை கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது அந்த பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தானோ. மாமியார் சொன்னாங்களாம், என் மருமக நல்ல மருமக, இதை வச்சு குடும்பம் மாறுடா அப்படின்னு சொல்லி சீரும் சிறப்புமாக ஆக்கி வச்சதை சாப்பிட்டு அவன் குடும்பம் பண்ணானான். இது எப்படி இருக்குது இந்த கதை பாருங்கள். நல்ல மருமகன்றதுக்கு உதாரணம். மாமியார் தேர்ந்தெடுத்து கொடுத்தாதான் மருமக, தானாக முகம் தேடனது மருமக கிடையாது. நல்ல மருமகளாக அவள் குடும்பம் பண்ணால் நல்ல மாமியாராக இருந்தாங்க. அவனும் திருந்தி இருக்கிறத வச்சு சாப்பிட்டு வாழ்க்கை பண்ணான். கதை நல்லா இருக்குதான்றத சொல்லுங்கள்.